லிங்கம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். இந்த இறங்குனதுமே, வண்டியை விட்டு இறங்குனதுமே அங்கேருந்தே லிங்கங்கள் 1 2 அப்படி பிரதிஷ்டை பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இது போன்ற அமைப்புகளில் 1 கோடி லிங்கம் இங்கே ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணி இந்த இடம் டெவலப் ஆகிட்டு வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த வெதர் இன்றைக்கி ரொம்ப நல்லா, கிளைமேட் நல்லாயிருக்கு. இந்த ஒரு வெதரில், இந்த ஒரு அமைதியான ஒரு சூழலில் இவ்வளோ லிங்கங்களை பார்க்குறது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது போன்ற தனித்தனி சன்னதிகளாகவும் இருக்குது. இதில் 3 லிங்கம் இருக்குது. இது போன்ற இங்கே ஒரு ஹால் இருக்குது. உள்ள என்ன ஹால்னு தெரியல. அங்கேயும் சில லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துடைய ஒரு மனமே, ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. மனதுக்கு இனிய ஒரு சூழல். இந்த தூய்மையாக பராமரிக்கப்பட்ட இந்த இடம், இந்த தூய்மை, இந்த இனிமையான ஒரு ரம்யமான ஒரு சூழல். 1 2 3 4 அடுக்கில் இங்கே இந்த லிங்கங்கள். அதுபோல் இந்த மாதிரி சின்ன சின்ன சன்னதிகளாகவும் லிங்கங்கள் இருக்குது. இது போன்ற நீளமான வரிசைகளில் மரங்களுக்கு அடியில் அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சினிமாவில் டுயட் சாங்ஸ்லலாம் கூட இதை சிலதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனாலும் கூட சகஸ்ரலிங்கங்கள் பின்னாடி இருக்குது. ஆனாலும் கூட நேரில் பார்க்குற அழகு இந்த ஒரு அனுபவம் ஆனந்த அனுபவமாக தான் இருக்குது. சுகானுபாவம்னு கூட சொல்லலாம். கோவிலும் சன்னதி உள்ளே இருக்குது. நம்ம சுற்றி வரோம், பிராகாரம் சுற்றி வரோம். இப்போது கோவிலுடைய அமைப்பு சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கோம். நம்ம சுற்றுப்பிரகாரம் முழுக்க இது போன்ற லிங்கங்கள் அமைச்சிருக்காங்க. இது போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. நல்ல காற்றோட்டமாகவும் இருக்குது, வெளிச்சமாகவும் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன செடிகள் எல்லாமும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இடப்புற அதில் சுற்றி வரோம். அந்த கோடி வரைக்கும் இருக்குது. தலவிருட்சம். இது உள்ள வச்சு மெயின் ஜிப்பில் வச்சு நாகலிங்க மரம்னு நினைக்கிறேன். பிரசாதம் ஸ்டால் இருக்கு இங்கே. ಪ್ರಸಾದ ಮಾಡಲ್ಲ, ದೇವಸ್ಥಾನ ಪ್ರಸಾದ ಇಸ್ಕೊಳ್ಳೆ, ದಾರ ಬೇಕಾದ್ರೆ ದಾರ ಇಸ್ಕೊಳ್ಳೆ, ಕೋರಿಕೆ ದಾರ ಮತ್ತೆ ಈ ಕಡೆ ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. இதுதான் மூலஸ்தானம். இந்த மூலஸ்தானம் எடுக்க அனுமதி இல்லை. அதனால் நான் இதோடு நிறுத்திக்கிட்டு மறுபடியும் தொடரலாம்.